1999 டிசம்பர் மாதம் சாதாரண ஒரு குளிர்கால பயணம் இந்தியாவின் வரலாற்றையே உறைய வைக்கும் ஒரு கொடூரமான இருண்ட அத்தியாயமா மாறும்னு யாரும் நினைச்சு பார்க்கல. இது ஆபரேஷன் கந்தஹார் மற்றும் IC-814 விமான கடத்தலின் திக் வைக்கும் உண்மை கதை. இப்போ அந்த நடுங்க வைக்கும் தருணத்துக்கு போவோம். டிசம்பர் 27, 1999. ஆப்கானிஸ்தானின் கந்தஹார் விமான நிலைய ஓடுபாதை ஒரு சுட்டெரிக்கும் நரகம் மாதிரி இருக்கு. பிற்பகல் 3 மணி. அந்த விமானத்தோட கனமான கதவு மெதுவா திறக்குது. இந்தியாவோட தலைசிறந்த உளவாளியான அஜித் தோவல் எவ்வித பயமும் இல்லாம 5 கொடூரமான தீவிரவாதிகளை நோக்கி நடந்து போறாரு. ஏன் அவர் தன் உயிரை பணயம் வச்சு அந்த மரண கோட்டுக்குள்ள நுழையணும்? இது வெறும் பேச்சுவார்த்தையா, இல்ல இந்தியாவின் தலையெழுத்தைய மாத்த போற ஒரு மாபெரும் சதித்திட்டமா? கந்தஹார் நெருக்கடி, நரகத்தில் ஒரு சந்திப்பு. நேரம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நொடியும் மரண பயம். அந்த கந்தஹார் ஓடுபாதையில 176 அப்பாவி பயணிகளோட உயிர்கள் ஒரு நூலிழையில ஊசலாடிக்கிட்டு இருக்கு. தோவலுக்கு முன்னாடி கைகள்ல ரத்தம் தோய்ந்த ஆயுதங்களோட 5 தீவிரவாதிகள், பின்னாடி 3 நாளா மரணத்தை ரொம்ப பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கிற 176 மக்கள். இதே துடிப்பு எகுரும் அந்த தருணத்துல நடக்கிற ஒரு சின்ன தவறு கூட நூற்றுக்கணக்கான உயிர்களை நொடிப்பொழுதுல பறிச்சுடுங்கிற பதைபதைப்பு அங்க நிலவுச்சு. விமான கடத்தல் IC-814 ஒரு கொடூரத்தின் தொடக்கம். இந்த நரகத்துக்குள்ள போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி காத்மாண்டு விமான நிலையத்துல நிலைமை ரொம்ப இயல்பா சந்தோஷமா இருந்துச்சு. இந்த விமானத்துல இருந்த பயணிகளோட பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமானது. 26 ஜோடிகள் காத்மாண்டுல தேனிலவு கொண்டாடிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. அதுல திருமணமாகி வெறும் 13 நாட்களே ஆன ரூபின் மற்றும் ரச்சனா கத்யால் அப்படிங்கிற இளந்தம்பதியும் அடக்கம். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க கூடவே இந்திய உளவு அமைப்பான ராவின் முக்கிய அதிகாரி சசிபூஷன் சிங் தோமர், அப்புறம் உலகின் 90% கரன்சி அச்சடிக்கும் வணிகத்தோட உரிமையாளரான ஸ்விஸ் கோடீஸ்வரர் ராபர்டோசியோரி, இப்படி அதிமுக்கிய விஐபிகளும் பயணம் செய்றாங்கன்னு. ஒரு சாதாரண தேனிலவு ஜோடியும் பெரும் புள்ளிகளும் ஒரே மரண வளையல சிக்க போறாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. மாலை 4 மணிக்கு காத்மாண்டுல இருந்து விமானம் புறப்படுது. சரியா 4:53க்கு அமைதி சுக்குநூறு ஆகுது. கைகள்ல கையெறி குண்டுகளோட 5 பேர் விமானத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. மாலை 7 மணிக்கு எரிபொருளே இல்லாம தவிச்ச விமானம் அமிர்தசரஸ்ல அவசரமா தரையிறங்குது. ஆனா அங்கிருந்து பதற்றத்தோட தப்பிச்சு இரவு 8:01க்கு லாகூர்ல இருட்டுல தடுமாறி இறங்குது. இது வெறும் பயணம் இல்ல, சர்வதேச எல்லைகளை தாண்டின ஒரு உயிர்ப்பிழக்கும் போராட்டம். அமிர்தசரஸ்ல தரையிறங்குறப்போ காக்பிட்ல இருந்த கேப்டன் தேவி சரனோட குரல்ல இருந்த அந்த மரண பயத்தை இந்த வார்த்தைகள்ல அப்படியே உணர முடியும். அவங்க கிட்ட அதிநவீன துப்பாக்கிகளும் குண்டுகளும் இருக்கு. தயவு செஞ்சு உடனே எரிபொருள் கொடுங்க, இல்லனா எல்லாரையும் கொன்னுடுவாங்க. இது வெறும் கோரிக்கை இல்லைங்க, மரணத்தோட விளிம்புல இருந்து நூற்றுக்கணக்கானோரை காப்பாத்த ஒரு கேப்டன் எழுப்பிய அபயக்குரல். இங்கதான் ஒரு பெரிய சோகம் நடக்குது. டெல்லியில நடந்த அவசர கூட்டத்துல விஐபிகளை எப்படியாவது காப்பாத்தணும்னு அரசு இயந்திரம் ரொம்பவே திணறுச்சு. அந்த அதிகார வர்க்கத்தோட தாமதம் அமிர்தசரஸ்ல கமாண்டோக்கள் தாக்குதல் நடத்தி பயணிகளை மீட்க இருந்த பொன்னான வாய்ப்பை பறிச்சிடுச்சு. எரிபொருள் வர தாமதமானதால ஆத்திரமடைந்த தீவிரவாதிகள் அந்த இளம் கணவர் ரூபின் கத்யாலே ஈவிரக்கம் இல்லாம குத்தி கொண்டாங்க. அவர் இரத்தம் சிந்த அந்த விமானம் மறுபடியும் வானத்துல பறந்துச்சு. 8 நாள் நரகம். ஆப்கானிஸ்தானில் ஒரு கொடூர கனவு. லாகூர், துபாய் வழியா அந்த விமானம் கடைசியா வந்து சென்ற இடம் தாலிபான்களோட கோட்டையான கந்தஹார். அங்க பயணிகளோட நிலைமை வார்த்தைகளால சொல்லவே முடியாத அளவுக்கு மோசம். நடுங்கும் குளிர், குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, நிரம்பி வழியிற கழிப்பறைகளோட துர்நாற்றம். இந்த சூழல்ல தான் பயணிகள் 8 நாட்கள் தவிச்சாங்க. விமானத்தை சுத்தி தாலிபான்களோட பீரங்கிகள் நின்னுச்சு. அது பயணிகளை பாதுகாக்க இல்ல, இந்தியாவோ அல்லது வேறு எந்த கமாண்டோக்களோ உள்ள வந்துடக்கூடாதுன்னு உறுதி செய்யத்தான். இது ரொம்ப தெளிவா எதை காட்டுதுன்னா, அங்க நடந்த அந்த வக்ரமான உளவியல் போருதான். கடத்தல்காரர்கள் தங்களுக்குள்ள சீஃப், ஷங்கர், போலா, பர்கர், டாக்டர்னு ரகசிய பெயர்கள் வச்சிருந்தாங்க. சீஃப் எப்பவுமே காக்பெட்டை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான். ஷங்கரும் போலாவும் எந்த நேரமும் வன்முறையை தூண்டுற அளவுக்கு மூர்க்கமா இருந்தாங்க. ஆனா இந்த பர்கர் என்ன பண்ணான்னா, பயணிகளோட பாட்டு பாடுறது, அவங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுன்னு அவங்கள உளவியல் ரீதியா மூளைச்செலவு செஞ்சான். டாக்டர் மணிக்கணக்கா இஸ்லாம் பத்தி பேசுவான். கடத்தல்காரர்கள் மேலே அனுதாபம் வர வைக்கிற ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்ங்கிற அந்த மோசமான மனநிலையை உருவாக்கத்தான் இந்த கொடூரமான விளையாட்டு நடந்துச்சு. அஜித் தோவல் தலைமையிலான இந்திய குழு பேச்சு ஆரம்பிச்சப்போ அவங்க வச்ச கோரிக்கைகள் இந்தியாவை அதிர வச்சுது. $200 மில்லியன் பணம், 36 கொடூர தீவிரவாதிகள் விடுதலை, அதோடு இறந்து போன தீவிரவாதி சஜ்ஜாத் ஆப்கானியோட உடல்.
இந்த கோரிக்கைகளை அவங்க சொந்தமா முடிவெடுத்து கேட்கல. இதுக்கு பின்னாடியில பாகிஸ்தானின் ISI இருக்குங்கிறது இந்திய அதிகாரிகளுக்கு தெளிவா புரிஞ்சுது. கசப்பான சரணடைதல், ஒரு வீழ்ச்சியின் தருணம். இந்திய ராஜதந்திர வரலாற்றிலேயே இது ஒரு மிக கடுமையான வலியான சமரசம். ஒரு பக்கம் இந்திய சிறைகள்ல இருக்கிற 3 அதிபயங்கரமான தீவிரவாதிகளை வெளியே விடணுமா, இல்ல மரண விளிம்புல தவிக்கிற 176 அப்பாவிகளோட உயிர்களை காப்பாத்தணுமா? டெல்லியில பயணிகளோட உறவினர்கள் வீதிக்கு வந்து கதறி அழுதாங்க. சுவிஸ் அரசாங்கமும் தங்களோட கோடீஸ்வரரை காப்பாத்த இந்தியாவுக்கு கடும் அழுத்தம் கொடுத்துச்சு. வேறு வழியே இல்லாம இந்த கசப்பான முடிவு எடுக்க இந்திய அரசு தள்ளப்பட்டுச்சு. டிசம்பர் 31, 1999 ஒரு இருண்ட நாள். மசூத் அசார், உமர் சயித் ஷேக் மற்றும் முஷ்டாக் அஹ்மத் சர்கர், இந்த 3 கொடிய தீவிரவாதிகளையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரே நேரில் ஒரு சிறப்பு விமானத்துல ஏற்றிக்கிட்டு கந்தஹாருக்கு சென்றார். இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, பயங்கரவாத உலகத்தோட மாஸ்டர் மைண்டுகள். இவங்கள வெளியே விட்டது கொடிய விஷப்பாம்புகளுக்கு பால் வார்த்தது மாதிரி அப்படிங்கறத காலம் நமக்கு கொடூரமா உணர்த்துச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அன்னைக்கு தாலிபான்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அந்த தீவிரவாதிகள் பல தசாப்தங்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கே யமனாக மாறினாங்க. மசூத் அசார் 2001 இந்திய நாடாளுமன்ற தாக்குதல், 2016 பதான்கோட் தாக்குதல், 2019 40 வீரர்களை பலி கொண்ட புல்வாமா தாக்குதல்னு பெரும் இரத்த களறிய உருவாக்குனா. உமர் சயித் ஷேக் அமெரிக்க பத்திரிகையாளர் டேனியல் போர்ல ஈவிரக்கமின்றி கொன்றான். 1999 நாம கொடுத்த அந்த விலை உலகளாவிய பயங்கரவாதமா வெடிச்சு சிதறிச்சு. இறுதி பழிவாங்கல், அந்த நீண்ட நெடிய தீர்வு. வருஷங்கள் ஓடிருச்சு. ஆனா இந்தியா தன்னிடம் இருந்த அந்த வலியையோ ரூபன் கத்தியாலோட கொடூரமான மரணத்தையோ கொஞ்சம் கூட மறக்கல. அந்த இருண்ட பலவீனத்திலிருந்து ஒரு புது வியூகம் பிறந்துச்சு. எதிரிகளை அவங்க இடத்துக்கே தேடி போய் அழிக்கிற வியூகம். சரியா மார்ச் 2022 பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சியில பயணிகளை மிரட்டின கடத்தல்காரனான போலா சுட்டு கொல்லப்பட்டான். ஆனா இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. உச்சகட்ட பழிவாங்கல் மிக பிரம்மாண்டமா அரங்கேற காத்திருந்துச்சு. மே 2025 இந்திய விமானப்படை ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற தாக்குதலை அதிரடியா அரங்கேற்றது. பாகிஸ்தான்ல இருக்கிற பஹாவல்பூர் ஜெய்ஷ் இ முகமது தலைமையகம் மேல குண்டுகள் வீசப்பட்டுச்சு. அங்க கொல்லப்பட்டது யாரு தெரியுமா? IC-814 விமான கடத்தலுக்கு முக்கிய மூளையா செயல்பட்ட அப்துல் ரவுஃப் அசார். 26 வருஷம் கழிச்சு அந்த நரகத்துக்கு காரணமானவர்களை இந்தியா அவங்க மண்ணிலேயே வேரோட அழிச்சு தரமட்டமாக்குச்சு. கந்தஹார்ல ஆரம்பிச்ச அந்த நரகம் பஹவல்பூர்ல ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. ஆமா, இந்தியா தன் கணக்க தீர்த்துடுச்சு. ஆனா இப்ப உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. 1999 அந்த 176 உயிர்களை காப்பாத்த அந்த அதிபயங்கரமான தீவிரவாதிகளை விடுவிச்சது சரியான முடிவுதானா, இல்ல இந்தியா வேற ஏதாவது செஞ்சிருக்கணுமா? இந்த கேள்விக்கு இப்ப வரைக்கும் தெளிவான விடை இல்ல. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.